அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாம்ஸ்லேருந்து நடந்த கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருந்தாலும் இல்லை நடக்காமல் இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 இந்த மாதிரி டெஸ்டஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் 1 முடிஞ்சிருந்தாலும் ரிவிஷன் டெஸ்ட் 2க்கு இந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணி படிச்சிங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹாஃப் இயர்லி நடந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல் போர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ரிவிஷன் எக்ஸாம் ஃபுல் போர்ஷனாக இருந்துச்சுன்னா ஹாஃப் இயர்லி ரிவிஷன் ஹாஃப் இயர்லி ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறது ஒரு ஃபுல் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இந்த கலிவிழா ஒளி விழா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் 2 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்காமல் இருந்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சிருங்க. அதே மாதிரி 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கடுத்து இந்த திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து சொந்த நடையில் எழுதுகிற மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸும் நிறைய டைம் கேட்குறாங்க. இந்த சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவை இதெல்லாம் நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதே போல் மழை வெள்ள பாதிப்பிலேருந்து காத்துக்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுவும் நிறையா கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஒரு லைக் ஒன்று பண்ணுறங்க. அதே போல் 6 மார்க் கொஸ்டின் இந்த 6 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த நெடுநல்வாலை இந்த சென்னையில் உள்ள மயிலாப்பூர் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி நிறைய டைம் நிறைய கொஸ்டின் பேப்பரில் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லுமே கேட்டிருங்க. அதே போல் குடும்பம் எனும் அமைப்பிலிருந்து திரைப்படத்துறை இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு ப்ரீவியஸாக ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரிப்பீட்டடாக இருக்கும். அதனால் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸுமே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.